ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமி எபிசோட் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கேன், அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நியூஸை காட்டுறாங்க. அதில் ஒரு மஸ்கிட்டோ மான்ஸ்டர் வந்துருச்சு. அது சிட்டியில் இருக்க எல்லாரோட ரத்தத்தையும் குடிச்சு சாகடிக்குது. அதனால யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சைதாமா என்னன்னா பால்கனியில் இருக்க செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். அப்போ ஒரு மஸ்கிட்டோ வந்து நம்ம சைதாமாவை கடிக்கவும் அதை அடிக்க ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த மஸ்கிட்டோவை அவனால் அடிக்கவே முடியல. அந்த சிட்டி ஃபுல்லாகவே நிறைய மஸ்கிட்டோஸ் இருக்கு. இந்த சிட்டியை விட்டு போயிடுங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சைபார்க்கை காட்டுறாங்க. சைபார்க்னா வேற ஒன்றும் இல்லை, பாதி ஹியூமன் பாதி ரோபோட். அந்த சிட்டியில் யாரும் இல்லாதனால ஒரு திருடன் அவனோட வேலையை காட்டுறான். அப்ப அந்த மஸ்கிட்டோஸ் அவனை அட்டாக் பண்ணி அவனோட மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சு அதோட குயின் மஸ்கிட்டோஸ்க்கு போய் கொடுக்குது. அப்போ அந்த சைபார்க் அங்க வந்து குயினை அட்டாக் பண்றான். ஆனா அந்த அட்டாக் வேலை செய்யல. அப்ப அந்த சைபார்க் இந்த மஸ்கிட்டோஸை நீ தான் ஏதோ சிக்னலை வச்சு உனக்கு வேண்டியபடி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லவும் அந்த குயின் அவனை அட்டாக் பண்றா. ஆனா அவன் இன்சினரேட்னு சொல்லி ஒரே அட்டாக்ல எல்லா மஸ்கிட்டோஸையும் அழிச்சிடறான். அங்க நம்ம சைதாமா என்னன்னா இன்னும் அந்த ஒரு மஸ்கிட்டோவை பிடிக்க முடியாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இங்க அந்த குயின் மஸ்கிட்டோக்கும் சைபார்க்குக்கும் பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. அப்போ அந்த சைபார் இன்சினரேட்னு சொல்லி அட்டாக் பண்றான். ஆனா அந்த குயின் அதுல இருந்து ஈஸியாவே தப்பிச்சு அவனோட கையை வெட்டி எடுத்துட்டு போயிடுறான். அதே டைம்ல பார்த்தா அந்த சைபார்க்கும் இந்த குயினோட காலை வெட்டிடுறான். இப்போ அந்த சைபார் திரும்பவும் இன்சினரேட்னு சொல்லி அட்டாக் பண்ணவும் அந்த குயின் அதுல இருந்து தப்பிச்சு அந்த சிட்டில இருக்க எல்லா மஸ்கிட்டோஸ் கிட்ட இருக்க பிளட்டையும் வாங்கிட்டு இருக்கா. அந்த இடம் ஃபுல்லாவே மஸ்கிட்டோஸா இருக்கு. அப்ப நம்ம சைதாமா அந்த மஸ்கிட்டோவை துரத்திட்டு இங்க ஓடி வந்துடுறான். இதை பார்த்த சைபார் நீ இங்க இருந்து ஓடிரு, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லவும் உடனே நம்ம சைதாமா நீ சொல்றது கரெக்ட் தான், நான் இங்க இருந்து ஓடிறேன்னு சொல்றான். அப்ப அந்த குயின் மஸ்கிட்டோ எல்லா மஸ்கிட்டோஸையும் அனுப்பி அந்த சிட்டியை அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உடனே நம்ம சைபார் உன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த சிட்டி ஃபுல்லாவே கொடுத்திடுறான். அப்ப சைபார் இந்த சரௌண்டிங்ஸ்ல யாருமே இல்ல, அதனால நான் இப்ப அட்டாக் பண்ணாலும் மஸ்கிட்டோஸ் மட்டும் தான் அழியும். ஐயோ, நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருந்தானேன்னு நினைக்கிறான். அப்ப நம்ம சைதாமா நீ சூப்பரா அட்டாக் பண்ணி என்னை காப்பாத்திட்டேன்னு சொல்லவும் இவனுக்கு எப்படி ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லிட்டு அந்த சைபார்க் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த குயின் ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிட்டா. அவ கையை வீசினதுக்கே ஒரு பில்டிங் மொத்தமா அழிஞ்சு போகுது. இதை அந்த சைபார்க் பார்த்துட்டு இருக்கும் போதே அவனை செம்ம ஃபாஸ்டா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த சைபார்க் எனக்கு வேற வழி இல்ல, நான் செல்ஃப் டெஸ்ட்ரக்ட் பண்ணி அவளே அழிச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம சைதாமா ஒரே பஞ்ச்ல அந்த குயினை சாகடிக்கிறான். இதை பார்த்து அந்த சைபார்க் உன்னோட பேர் என்னன்னு கேட்கவும் சைதாமான்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னோட ஸ்டூடெண்டா இருக்கேன்னு அந்த சைபார்க் கேட்கறதோட அடுத்த சீன்ல சைதாமாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர்னு கூப்பிட்டுட்டு என்னோட பேர் கெனோஸ்னு சொல்லவும் என்ன நீ மாஸ்டர்லாம் கூப்பிட வேணான்னு சைதாமா சொல்றான். இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு நீ எப்படி பழைய மாதிரி வந்தேன்னு சைதாமா கேட்கவும் அதுக்கு அந்த கெனோஸ் என்னோட பார்ட்ஸ் எல்லாமே மெக்கானிக்கல் தான், அதனால நான் ஈஸியாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், உங்க தலையில போட்டிருக்க ஆர்மர் என்னதுன்னு கேட்கவோ அது என்னோட ஒரிஜினல் ஸ்கின்னு சைதாமா சொல்றான். அதுக்கு அந்த கெனோஸ் ஐயோ பாவம், இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு வழுக்க விழுந்துருச்சுன்னு சொல்லவும் உனக்கு என்னதாண்டா பிரச்சனைன்னு சைதாமா கேட்கறான். நான் என்னோட பிரச்சனையெல்லாம் ஒரு லிஸ்ட்ல எழுதி தரவான்னு கெனோஸ் கேட்கவும் என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சைதாமா சொல்றான். அப்ப கெனோஸ் நான் வாழ்ந்துட்டு இருந்த சிட்டியை மால் ஃபங்க்ஷன் ஆன ஒரு சைபார்க் மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு, அதிசயமா நான் எப்படியே தப்பிச்சிட்டேன். அப்ப டாக்டர் குசேனோ தான் வந்து என்ன காப்பாத்தினாரு, அன்னையில இருந்து நான் ஜஸ்டிஸ்க்காக போராடுறேன்னு நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கவும் சைதாமா டென்ஷன் ஆகிட்டு நீ எது பேசுறனாலும் 20 வார்த்தையில பேசுன்னு சொல்றான். இப்ப சீக்கிரட்டான ஒரு பிளேஸை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் நம்ம சைதாமா அந்த குயின் மஸ்கிட்ட வளைச்சதை பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். இங்க கெனோஸ் என்னன்னா நான் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன், நான் உங்களை மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லவும் உன்னோட வயசு என்னன்னு நம்ம சைதாமா கேட்கறான். அதுக்கு கெனோஸ் 19ன்னு சொல்றான். அப்ப சைதாமா எனக்கு 25 வயசு ஆகுது, நான் என்னோட 22 வயசுக்கு அப்புறம் தான் ட்ரைனிங்கே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன், இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், உனக்கு ஓகேவான்னு சைதாமா கேட்கவும் நான் கண்டிப்பா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கெனோஸ் அந்த இடத்துல இருந்து தள்ளி வந்துட்டு ஏதோ நம்மளை அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்றான். அப்போ ஒரு மான்ஸ்டர் உள்ள வந்து என்னோட பேருன்னு சொல்றதுக்குள்ள சைதாமா ஒரே பஞ்சில சாகடிச்சிட்டான். அப்ப கெனோஸ் இன்னும் 2 மான்ஸ்டர் இருக்குன்னு மேல இருந்து கீழே குதிக்கிறான். பார்த்தா நம்ம சைதாமா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர்ஸை அடிச்சு போட்டுட்டான். அப்போ ஒரு மான்ஸ்டர் நம்ம சைதாமாவை மண்ணுக்குள்ள இழுத்துருது. உடனே கெனோஸ் மாஸ்டர்னு கத்தவும் எனக்கு ஒன்றும் இல்லை, இது ஜாலியாக தான் இருக்குன்னு சைதாமா சொல்றான். அப்போ ஒரு ஈவில் சைபார்க் நம்ம கெனோஸை அட்டாக் பண்ணுது. அவனும் அதோட கையை தடுத்துட்டு உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்றான். இங்க நம்ம சைதாமாவை அட்டாக் பண்ண ஒரு மான்ஸ்டர் வருது, அதோட பேரு பீஸ்ட் கிங். உடனே கெனோஸ் மாஸ்டர்னு சொல்லவும் அந்த ஈவில் சைபார்க் நம்ம கெனோஸ் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு நான் ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷன்ல இருக்க ஆர்மர்டு கொரிலா, நீ என் வழியில நிக்காதன்னு சொல்லுது. இங்க நம்ம சைதாமா கொஞ்சம் கூட பயப்படாம எனக்கு தூக்கம் வருது, நீங்க அப்புறம் சண்டை போட வரீங்களான்னு கேட்கறான். அந்த பீஸ்ட் கிங் நான் உன்னோட கண்ணு ரெண்டத்தையும் நோண்டி எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நீ இப்படி பேசுறியான்னு பாப்போன்னு சொல்லுது.
அப்ப நம்ம சைத்தாமா அசால்ட்டா மண்ணுக்குள்ள இருந்து வந்துட்டு நீங்க என் சீலிங்க உடைச்சதுக்கு சாரி கேட்டுட்டு ஒழுங்கா ஓடிடுங்கன்னு சொல்றான். அதுக்கு பீஸ்ட் கிங் சரி வா சண்டை போடுவோம்னு சொல்லவும், ஒரு நிமிஷம் என் பெல்ட்ல மண்ணா இருக்குன்னு சைத்தாமா சொல்லவும், சீக்கிரம் வா எனக்கு டைம் ஆகுதுன்னு பீஸ்ட் கிங் சொல்லுது. ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, வா சண்டை போடலான்னு சைத்தாமா சொல்றான். உடனே பீஸ்ட் கிங் லயன் ஸ்லாஷ்னு ஒரு அட்டாக் பண்ணுது. இப்ப பயங்கரமான ஃபார்முக்கு மாறி ஸ்பீடா அட்டாக் பண்றான். நம்ம சைத்தாமா அதுல இருந்து தப்பிச்சுட்டு கன்சிக்யூட்டிவ் நார்மல் பஞ்ச்னு சொல்லி ஒரே அடியில அந்த பீஸ்ட் கிங்க சாகடிக்கிறான். அப்ப சைத்தாமா அந்த கிரவுண்ட் டிராகனை பார்க்கவும் அது பயத்துல ஃபாஸ்டா தோண்டி போயிட்டு இருக்கு. ஆனா சைத்தாமா நான் உன கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரே பஞ்ச்ல அதையே சாகடிக்கிறான். இப்ப கெனோஸ் எங்க காணோன்னு சைத்தாமா தேடிட்டு இருக்கான். இங்க நம்ம கெனோஸா அந்த கொரில்லா கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு நீ யாருன்னு கேக்குறான். அதுக்கு அந்த கொரில்லா நான் தான் ஹவுஸ் ஆஃப் எவாலுவேஷன்ல 3rd ஸ்ட்ராங்கஸ்ட், இங்க 2nd ஸ்ட்ராங்கஸ்டான பீஸ்ட் கிங் வந்தா நீங்க எல்லாரும் காலின்னு சொல்லவும், நம்ம சைத்தாமா அந்த பீஸ்ட் கிங்கோட கண்ணை எடுத்துட்டு வந்துட்டு இவனா பாருன்னு கேட்கறான். இது வரைக்கும் சீரியஸா இருந்த அந்த கொரில்லா இதை பார்க்கவோ என்னை உயிரோட விட்டுருங்க நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்னு சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.